Hello students, class 12 CBSE application of derivatives previous year questions with the solution oda paakalam. A wire of length 28 meters is to be cut into two pieces. ஒரு wire oda length வந்து 28 meter இருக்கு, அதை ரெண்டு பீசஸா கட் பண்றாங்கன்னு சொல்லியிருக்காங்க. So length of two pieces. ஒன்று வந்து எக்ஸு, இன்னொன்று 28 மைனஸ் எக்ஸு. ஏன்னா டோட்டல் லென்த் நம்மளுக்கு என்ன இருக்குது 28ன்னு சொல்லியிருக்காங்க, அதை தான் ரெண்டாக கட் பண்ணுறாங்க. அப்போ வந்து ஒன்று 10ஆக இருந்தால் இன்னொன்று வந்து 18ஆக இருக்கும். அப்போ ஒன்று எக்ஸாக இருக்கப்போ இன்னொன்று 28 மைனஸ் எக்ஸாக இருக்கும். ஓகேவா? ஒன் ஆஃப் த பீஸ் இஸ் மேட் இன்டூ சர்க்கிள். இதில் வந்து ஒரு பீஸை எடுத்து என்ன மாற்றுறாங்க, சர்க்கிளாக மாற்றுறாங்க. அதர் இன்டூ ஸ்கொயர், இன்னொரு பீஸை எடுத்து ஸ்கொயராக மாற்றுறாங்க. வாட் ஷுட் பி த லென்த் ஆஃப் தி டூ பீசஸ் ஸோ தட் த கம்பைன்டு ஏரியா, இது ரெண்டையும் வந்து நம்ம ரெண்டு பீசஸையும் வந்து நம்ம கம்பைன் பண்ணுறப்ப ஏரியா வந்து மினிமமாக இருக்கிறப்ப அந்த பீசஸோட லென்த் என்னவாக இருக்கும், இதுதான் கொஸ்டின். ஓகேவா? நான் ஃபஸ்ட்டு எக்ஸை வந்து சர்க்கிளாக மாற்றுறாங்கன்னு எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ வந்து 2πr ஃபார் சர்க்கிளுக்கு வந்து பெரிமீட்டர் ஆஃப் சர்க்கிள் வந்து 2πr. 2πr ஈக்குவல் டு எக்ஸு. தென் அதே மாதிரி ஃபார் ஸ்கொயருக்கு வந்து பெரிமீட்டர் ஆஃப் ஸ்கொயர் வந்து 4a. 4a இஸ் ஈக்குவல் டு 28 மைனஸ் எக்ஸ் அப்படின்னு கிடைக்கிது. ஓகேவா? இப்போ இதுலேருந்து ஆர் கண்டுபிடிங்க. ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் பை 2πன்னு வரும். இதுலேருந்து ஏ கண்டுபிடிங்க. ஏ ஈக்குவல் டு 28 மைனஸ் எக்ஸ் பை 4ன்னு வரும். ஓகேவா? இப்போ இதோட ஏரியா கண்டுபிடிங்க. ஏரியா ஆஃப் சர்க்கிள். ஏரியா ஆஃப் சர்க்கிளுக்கு வந்து அதை A1 கன்சிடர் பண்ணிக்கிறேன். பை ஆர் ஸ்கொயர்ட். அப்போ பை இன்ட்டு ஆருக்கு பதிலாக எக்ஸ் ஸ்கொயர்டு பை 4π ஸ்கொயர்ட். இந்த ஸ்கொயர்டும் இந்த பையும் கேன்சல் ஆயிரும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர்டு பை 4π அப்படின்னு வரும். அதே மாதிரி இங்கே ஏரியா ஆஃப் ஸ்கொயர். ஏரியா ஆஃப் ஸ்கொயருக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை A2ன்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஏ ஸ்கொயர்ட். ஸோ நம்மளுக்கு ஏ வந்து என்ன இருக்குது 28 மைனஸ் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர்டு பை 16 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? இப்போ கம்பைன்டு ஏரியா வந்து நான் கன்சிடர் கம்பைன்டு ஏரியா ஐ கன்சிடர் அஸ் ஏ. ஏ ஈக்குவல் டு A1 ப்ளஸ் A2. A1 வந்து என்ன இருக்குது 1/4π எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1/16 இன்ட்டு 28 மைனஸ் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர். இப்போ இந்த ஏ தான் நான் மினிமம் ப்ரூஃப் பண்ணணும். ஸோ அப்போ இங்கே ஏ டேஷ் கண்டுபிடிக்கிறேன். ஏ டேஷுங்கிறது 1/4π அப்படியே இருக்கும். எக்ஸ் ஸ்கொயர்டை பண்ணோம்னா 2x ப்ளஸ் 1/16 அப்படியே இருக்கும். 28 மைனஸ் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர்டை பண்ணோம்னா 2 இன்ட்டு 28 மைனஸ் எக்ஸ் இன்ட்டு 0 மைனஸ் 1. 28 பண்ணோம்னா 0, எக்ஸை பண்ணோம்னா -1. செயின் ரூல் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இங்கே 2வும் இந்த 4ம் கேன்சல் பண்ணுறப்ப 1/2π இன்ட்டு எக்ஸு இங்கே கேன்சல் பண்ணோம்னா 8 மைனஸ் 1/8 இன்ட்டு 28 மைனஸ் எக்ஸு. இதுதான் வந்து நம்மளுக்கு என்ன ஏ டேஷ். இப்போ ஏ டேஷ் ஈக்குவல் டு 0ன்னு அப்ளை பண்ணணும். 0வில் அப்ளை பண்ணி எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஏ டேஷ் ஈக்குவல் டு 0னா 1/2π இன்ட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/8 இன்ட்டு 28 மைனஸ் எக்ஸ். அப்போ எக்ஸை மட்டும் ஒரு சைடு கொண்டு வாங்க. இங்கே x/2π, இங்கே வந்து x/8 மைனஸ் x/8 இங்கிட்ட வரப்போ ப்ளஸ் x/8 ஆகிடுது. இங்கே 28/8. ஸோ இப்போ எல்சிஎம் எடுத்து எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். எல்சிஎம் வந்து நம்மளுக்கு 8π அப்படின்னு எடுத்தோம்னா இங்கே 4ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம் 4x, இங்கே பையால் மல்டிப்ளை பண்ணுவோம் x/, இஸ் ஈக்குவல் டு 28/8. இந்த 8ம் இந்த 8ம் கேன்சல் ஆகிடுது. எனக்கு எக்ஸ் வேல்யூ தான் வேணும். ஸோ இங்கே வந்து 4 ப்ளஸ் π இன்ட்டு எக்ஸ் பை π இஸ் ஈக்குவல் டு 28. ஸோ அப்போ எக்ஸ் வேணும் அப்படின்னா 28π பை π ப்ளஸ் 4. ஸோ இந்த எக்ஸோட வேல்யூவை கொண்டு போய் நம்ம ஏ டபுள் டேஷில் அப்ளை பண்ணோம். ஸோ இப்போ ஏ டபுள் டேஷ் கண்டுபிடிக்கலாம். ஏ டபுள் டேஷ் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஏ டேஷ் இங்கே இருக்குமா. ஏ டேஷ் ஈக்குவல் டு 1/2π எக்ஸ் மைனஸ் 1/8 28 மைனஸ் எக்ஸ். இதுலேருந்து ஏ டபுள் டேஷ் கொண்டு வரணும். அப்போ 1/2π அப்படியே வரும். எக்ஸை பண்ணோம்னா 1 மைனஸ் 1/8 வச்சுட்டு 28 மைனஸ் எக்ஸை பண்ணோம்னா 0 மைனஸ் 1. ஸோ அப்போ இங்கே என்ன வருதுன்னா 1/2π மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1/8. இங்கே எக்ஸ்ட்ராமே வரல. இதோட வேல்யூ வந்து கிரேட்டர் தென் 0வாக இருக்குது. ஸோ கிரேட்டர் தென் 0னா என்ன வந்துடுது நம்மளுக்கு மினிமம் அட் எக்ஸ் ஈக்குவல் டு 28π பை π ப்ளஸ் 4. மினிமம்னு ப்ரூவ் பண்ணிட்டோம். எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். அவங்க என்ன கேட்டிருக்காங்க, லென்த் ஆஃப் 2 பீசஸ் கேட்டிருக்காங்க. லென்த் ஆஃப் பீசஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன்று வந்து எக்ஸு, இன்னொன்று 28 மைனஸ் எக்ஸு. ஸோ எக்ஸுக்கு பதிலாக 28π பை π ப்ளஸ் 4. இங்கே 28 மைனஸ் 28π பை π ப்ளஸ் 4. இங்கே π ப்ளஸ் 4 எல்சிஎம் எடுக்கணும்.
ஃபஸ்ட்டு லென்த் அப்படியே வந்துடும். இங்கே பை ப்ளஸ் 4 எல்சிஎம் எடுக்கிறப்ப இதை மல்டிப்ளை பண்ணுவோம். 28 பை ப்ளஸ் 8 4 32 ரிமைனிங் 3 112 மைனஸ் 28 பை. ஸோ இந்த 28 பை இந்த 28 பை கேன்சல் ஆகிட்டு 28 பை 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 ப்ளஸ் 4 மைனஸ் கமா 102 பை பை ப்ளஸ் 4. இதுதான் லென்த் ஆஃப் தட் 2 பீசஸ். அந்த 2 பீசஸோட லென்த்து வந்து இதுதான். நம்மளுக்கு வந்து என்ன கொடுத்துருந்தாங்க, 28 மீட்டர்னு கொடுத்துருந்தனால இதையும் வந்து மீட்டர் போட்டு நம்ம யூனிட்டோட முடிக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம கொடுத்துருந்தது என்னென்னா, ஒரு ஒயரோட லென்த் டோட்டல் லென்த் வந்து 28 மீட்டர்னு சொல்லியிருந்தாங்க. அதை 2 பீஸாக கட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ அந்த பீசஸோட லென்த்தை வந்து நான் ஒன்று எக்ஸ் இன்னொன்று 28 மைனஸ் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஒரு பீஸை வந்து சர்க்கிளாக செய்கிறாங்களாம், ஒரு பீஸை ஸ்கொயராக செய்கிறாங்களாம். அப்போ அந்த ஒரு ஒயரை பெண்ட் பண்ணி ஃபுல்லாக பெண்ட் பண்ணி சர்க்கிளாக மாற்றுறாங்க அப்படின்னா அது பெரிமீட்டர். ஸோ பெரிமீட்டர் ஆஃப் சர்க்கிள் வந்து 2πr = எக்ஸ்ன்னு எடுத்து அதுலேருந்து ஆரோட வேல்யூ கண்டுபிடிச்சிக்கிறேன். பெரிமீட்டர் ஆஃப் ஸ்கொயருக்கு வந்து 4a = 28 மைனஸ் எக்ஸ்ன்னு எடுத்துட்டு அதுலேருந்து ஏ கண்டுபிடிச்சிக்கிறோம். இப்போ ஏரியா ஆஃப் சர்க்கிளுக்கு என்ன ஃபார்முலானா πr ஸ்கொயர். இதில் ஆருக்கு பதிலாக நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ அப்ளை பண்ணி சிம்பிளை பண்ணி கண்டுபிடிச்சிக்கிறேன். ஏரியா ஆஃப் ஸ்கொயருக்கு ஏ ஸ்கொயர் நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ அப்ளை பண்ணி ஸ்கொயர் பண்ணி எடுத்துக்கிறேன். அவங்க கம்பைன்டு ஏரியா வந்து மினிமம் ப்ரூஃப்னு சொல்கிறாங்க. ஸோ கம்பைன்டு ஏரியானா ஏரியா ஆஃப் சர்க்கிள் ப்ளஸ் ஏரியா ஸ்கொயர் ரெண்டையும் ஆட் பண்ணி அது வந்து ஏன்னு எடுத்துகிட்டு அதுலேருந்து ஏ டேஷ் கண்டுபிடிக்கிறேன். ஏ டேஷ் = 0ன்னு அப்ளை பண்ணி எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். இதை கொண்டு வந்து ஏ டபுள் டேஷில் அப்ளை பண்ணணும். ஏ டபுள் டேஷ் நம்ம கண்டுபிடிக்கிறப்ப அதில் வந்து நம்மளுக்கு எக்ஸே இல்லாமல் பாசிட்டிவ் வேல்யூவில் வந்துடுது, அதாவது >0 வந்துடுது. அப்போ வந்து இங்கே வந்து மினிமம் தான் கிடைக்கும். >0னா மினிமம், <0னா மேக்ஸிமம். இங்கே >0இருக்கனால மினிமம் எப்போ அப்படின்னா எக்ஸ் = நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ. இதுலேருந்து லென்த் ஆஃப் 2 பீசஸ், நம்ம பீசஸோட லென்த் வந்து ஒன்று எக்ஸ் இன்னொன்று 28 மைனஸ் எக்ஸ்ன்னு எடுத்துருக்கோம். அதில் அப்ளை பண்ணி சிம்பிளை பண்ணோம்னா நம்மளுக்கு பீசஸோட லென்த் கிடைச்சிருது. கடைசியாக யூனிட்டோட போட்டு முடிச்சிருங்க. ஓகேவா? செகண்ட் கொஸ்டின், ஆஃப் ஆல் ரெக்டாங்கிள் ஈச் விச் ஹேஸ் பெரிமீட்டர் 40 மீட்டர்ஸ். ஒரு ரெக்டாங்கிளோட பெரிமீட்டர் 40 மீட்டராக இருக்குது. அதோட ஏரியா விச் ஒன் ஹேஸ் மேக்ஸிமம் ஏரியா, அதோட ஏரியா மேக்ஸிமமாக இருக்கிறப்ப அந்த ஏரியா என்ன? இதுதான் கொஸ்டின். ஸோ இதை எப்படி பண்ணலான்னு பாருங்கள். நம்ம ரெக்டாங்கிளோட டைமென்ஷன் வந்து லென்த் அண்ட் பிரெத்ன்னு எடுத்துக்குவோம். ஸோ பெரிமீட்டர் ஆஃப் ரெக்டாங்கிளுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, perimeter of rectangle 2 × L + B = 40. அப்போ L + B = நம்மளுக்கு என்ன வரும்? 20ன்னு வரும். இதில் B = என்ன வரும்? 20 மைனஸ் Lன்னு வரும். இது அப்படியே வச்சுக்கலாம். ஏரியா தான் நம்ம மேக்ஸிமம் ப்ரூஃப் பண்ணணும். ஏரியா வந்து நம்மளுக்கு ஃபார்முலா A = L × B. L Bக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன்னா 20 மைனஸ் Lன்னு எடுத்துக்கிறேன். இதுதான் A. இதுதான் நான் மேக்ஸிமம் ப்ரூஃப் பண்ணணும். அப்போ இங்கே ஏ டேஷ் போடணும். ஏ டேஷ் போடுறப்ப இதை வந்து நம்ம யூபியில் போடலாம், இல்லை இதை உள்ளே மல்டிப்ளை பண்ணி சிங்கிள் டேர்மாக மாற்றிக்கலாம். 20L மைனஸ் L² அப்படின்னு எடுத்துகிட்டு இதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். 20L டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா 20, L² பண்ணோம்னா 2L. இப்போ ஏ டேஷ் = 0ன்னு அப்ளை பண்ணணும். ஏ டேஷ் = 0ன்னு அப்ளை பண்ணோம்னா 20 = 2L, L = 10 அப்படின்னு கிடைக்கிது. ஓகே, L 10ன்னு இருக்கட்டும். இப்போ ஏ டபுள் டேஷ் கண்டுபிடிப்போம். ஏ டபுள் டேஷ் வந்து 0 மைனஸ் 2. 20 பண்ணோம்னா 0, 2L பண்ணோம்னா 2 மட்டும் தான் கிடைக்கிது. இது -2ன்னு வரனால இது வந்து என்னது? <0. லெஸ் வரப்போ இங்கே என்ன வரும்? மேக்ஸிமம். மேக்ஸிமம் அட் L = 10 மீட்டர். L = 10 மீட்டராக இருக்கிறப்ப நம்மளுக்கு மேக்ஸிமம் கிடைக்கிது. அப்போ B = என்னவாக இருக்கும்? 20 மைனஸ் L. அப்போ அதுவும் வந்து 10 மீட்டராக இருக்குது. அப்போ ஏரியா இஸ் மேக்ஸிமம் when it becomes ஸ்கொயர். இது வந்து ஸ்கொயராக மாறுறப்ப தான் வந்து ஏரியா வந்து எனக்கு மேக்ஸிமமாக கிடைக்கும். ஏன் ஸ்கொயர்னு சொல்கிறோம்? எல்லும் வந்து 10 மீட்டர், பி வந்து 10 மீட்டராக இருக்கனால இது வந்து கட்டாயம் ஸ்கொயராக தான் இருக்க முடியும். அதோட ஏரியா வந்து என்ன வரும்? 10 × 10 100 மீட்டர் ஸ்கொயர்டு அப்படிங்கிறது அதோட ஏரியா. ஃபைன் த ஏரியாவும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஏரியா இஸ் 100 மீட்டர் ஸ்கொயர்டு அப்படிங்கிறது தான் இதோட ஆன்சர். ஓகேவா? இதே மாதிரி நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் நம்ம சேனலில் அப்லோட் ஆகிருக்கு. அதை கோத்ரூ பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா கோத்ரூ பண்ணுங்கள். இந்த வீடியோவும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல்ங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.